ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் செல்லம்மா கிரியேஷன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான நான்வெஜ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். கனவா மீன் வறுவல் எப்படி செய்யுதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா மீன் மாதிரி இருக்காது, வேறு மாதிரி இருக்கும். ஸ்குவிட் ஃபிஷ்ஷுன்னு சொல்லுவாங்க இதை. இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கனவா மீனை நல்லா க்ளீன் பண்ணி மேலே உள்ள தோல்லாம் எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா ரவுண்டாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கனவா மீன் பார்த்திங்கன்னா கட் பண்ணாமல் வச்சுருக்கோம். சும்மா சாம்பிளுக்காக காட்டுறதுக்காக வச்சுருக்கேன். கனவா மீன் தலை தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கட் பண்ணி வச்சுருக்கிற கனவா பீசஸ் எல்லாத்தையும் இப்போ குக்கரில் மாற்றிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்தமாதிரி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போ குக்கரில் எல்லா கனவா பீசஸையும் சேர்த்துக்கலாம். கனவா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு பார்த்திங்கன்னா இதில் பாதி அளவு தான் சேர்த்துக்கணும். முழு உப்பையும் இந்த தண்ணியில் நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஒரு சின்ன டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். குக்கரில் நம்ம விசில் வைக்கும்போது பொங்கி வராமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். 4 விசில் வரைக்கும் வச்சு எடுத்துக்கலாம். 3 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பெரிய தக்காளி 2, அதையும் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு மூடி தேங்காய், 2 டீஸ்பூன் சோம்பு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது குக்கர் ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறம் நம்ம திறந்து பார்க்கலாம். கனவா மீன் நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு. இப்போது இந்த தண்ணி ஃபுல்லாக எல்லாத்தையுமே வடிச்சிட்டு கனவா எல்லாத்தையும் வேறு ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாம். வானலை சூடு பண்ணிக்கிட்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு, உளுத்தம்பருப்பு 1.5 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். 1.5 டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை இப்போ நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாகற வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை ஃபுல்லாக போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி நல்லா வதங்கி நல்லா குழஞ்சி வரணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வந்துக்கிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் அரை டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். கனவா ஃபுல்லாக தண்ணியை வடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பக்கம். இந்த ஸ்டேஜில் குழம்பு மிளகாத்தூள் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் தனியாக சேர்க்குறவங்க மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் அரை டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். நான் இது எல்லாமே சேர்த்து அரைச்சி வச்சுருப்பேன் வீட்டில், அதனால் இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் சேர்த்தாச்சு. இப்போது நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற கனவாவை இந்த மசாலாவோட சேர்த்துக்கலாம். இப்போ மசாலாவோட கனவாவை நல்லா சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஒரு மூடி தேங்காய், 1.5 டீஸ்பூன் அளவு சோம்பு எடுத்து வச்சுருந்தேன். அது 2ஐயும் சேர்த்து அரைச்சி இந்த மசாலாவோட கலந்து விட்டுக்கலாம். இந்த மசாலா, தேங்காய், கனவா இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது எல்லாமே பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா இந்த கிரேவி சுண்டி வர வரைக்கும் நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். கனவா வறுவலுக்கு நம்ம தண்ணின்னு எதுவும் தனியாக சேர்க்க தேவையில்லை. இருக்கிற வெங்காயம், தக்காளி மசாலா, அப்புறம் நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றுற அந்த தண்ணியே போதும். நம்ம ஏன்னா தேங்காய் அரைக்கும் போது கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி தான் அரைப்போம். அது மட்டுமே போதும். அதை மட்டும் போட்டு இந்தமாதிரி கிளறி விட்டுகிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி திக்கான பக்குவத்துக்கு வந்துடும். இங்கே பாருங்கள், கொஞ்சம் தண்ணி பதத்தில் இருந்தது, இப்போ கொஞ்சம் நல்லா திக்காக பரட்டல் மாதிரி வந்துடுச்சு. இது இன்னும் நம்ம கைவிடாமல் கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். நல்லா சுண்டணும். அது
நம்ம அரைச்சி ஊற்றின தேங்காய் சாந்து மசாலா இது எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல மிங்கிள் ஆகி இங்கே பாருங்கள் நல்லா பொல பொலன்னு ஒரு பக்குவத்தில் வந்திருக்கு பாருங்கள். தேங்காய்லாம் நல்லா உதிரி உதிரியாகி கனவா பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. தண்ணியே இல்லை பாருங்கள், நல்லா பொல பொலன்னு பூ மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம நல்லா கைவிடாமல் கிளறணும். இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த வறுவல். கடைசியாக பார்த்தீங்கன்னா இதில் தேவையான அளவு கொத்தமல்லி தூவிக்கலாம். நல்லா ஒரு கையளவு கொத்தமல்லி தூவிக்கலாம். டேஸ்ட்டுக்காக நல்லா செம்ம சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த கனவா வறுவலை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு டைம் பண்ணிங்கன்னா திரும்ப திரும்ப கனவா வாங்கி செஞ்சுட்டே இருப்பீங்க. அவ்வளோ டேஸ்டான மெனு இது. ஒரு சூப்பரான டேஸ்டியான காரசாரமான கனவா வறுவல் ரெடி. இப்போ இதை வேறு ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாம். இந்த கனவா வறுவலை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சிலம்மா கிரியேஷன் சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. டாட்டா, பை பாய்.